வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் அஸ் அன் ஆம்ப்ளிஃபையர். டிரான்சிஸ்டர் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் படிச்சிருக்கோம். ஸோ டிரான்சிஸ்டரோட இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆம்ப்ளிஃபிகேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் தி சிக்னல் ஸ்ட்ரென்த். அதாவது சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுதான் சொல்லணும்னா ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்மளோட இன்புட் சிக்னல். ஸோ இங்கே வந்து ஆம்ப்ளிடியூடை வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்புட் சிக்னலில் பார்த்தோம்னா நமக்கு ஆம்ப்ளிடியூடோட ஹைட் வந்து என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்னதுன்னா ஆம்ப்ளிஃபிகேஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறப்ப நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஃபேஸும் என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஃபார் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு நமக்கு இங்கே அவுட்புட் வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன அர்த்தம்னா 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம வந்து ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். இங்கே வந்து நம்ம காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து ஃபார் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது வந்து கியூ பாயிண்ட் ஆர் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த கியூ பாயிண்ட் ஆர் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு எங்கே இருக்கணும்னா ஆக்டிவ் ரீஜனில் இருக்கணும். அப்படின்னா தான் டிரான்சிஸ்டர் வந்து என்ன செய்யணும்னா ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் இது வந்து சேச்சுரேஷன் ரீஜன் ஆர் தி கட் ஆஃப் ரீஜனில் இருந்தால் அது வந்து எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டு ஸ்விட்ச் ஆர் ஓப்பன் ஸ்விட்சாக தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே கியூ பாயிண்ட்டை வந்து என்ன செய்யணும்னா ஆக்டிவ் ரீஜனில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே R1 அண்ட் R2 அப்படின்னு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா பயாசிங் ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் வித் எமிட்டர் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோம்னா RE அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். RE வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஃபார் ஸ்டெபிலைசேஷன். தென் RC வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம கலெக்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் C1. ஸோ இது வந்து இன்புட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இது வழியாக தான் என்ன செய்யணும்னா இன்புட் வந்து பேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். சிங்கிற இந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சிசின்னு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறோம்னா கப்ளிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் பற்றி நம்ம அடுத்து படிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு இன்புட் கரண்ட் வந்து ஐபி, அவுட்புட் கரண்ட் வந்து ஐசி. நம்ம அப்ளை பண்ணுற இன்புட் வோல்டேஜை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா விஎஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு வந்து அவுட்புட் கரண்ட் ஐசி ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா பீட்டா டைம்ஸ் ஐபின்னு கிடைக்குது. ஆர் பீட்டா ஈக்குவல் டு ஐசி ஓவர் ஐபி அப்படின்னு சொல்லலாம். இங்கே விசிஇ தட் இஸ் தி வோல்டேஜ் பிட்வீன் கலெக்டர் அண்ட் எமிட்டர் வந்து நம்ம எதுலேருந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளைடு வோல்டேஜ் வந்து விசிசி. ஸோ அதான் இந்த அப்ளைடு வோல்டேஜ் விசிசி. தென் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆர்சி வந்து எப்படி எழுதலாம்னா ஐசி டைம்ஸ் ஆர்சி, அதாவது கரண்ட் த்ரூ தி ஆர்சி, அதை வந்து ஐசின்னு எடுத்திருக்கோம். அப்போ வோல்டேஜ் ட்ராப்பை நம்ம எப்படி எழுதலாம்னா ஐசிஆர்சி தட் இஸ் கரண்ட் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு the voltage between collector and emitter VCE equal to VCC minus ICRC. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். எப்போ நமக்கு லார்ஜர் ஆம்ப்ளிஃபிகேஷன் தேவைப்படுதோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா 1 or more டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா கனெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் தி டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் கேஸ்கேடட் வித் தி கப்ளிங் எலிமெண்ட்ஸ் லைக் ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இப்போ நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்னா அதுதான் என்ன சொல்கிறோம்னா கப்ளிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த 2 டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர்ஸையும் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் C3. ஸோ இப்போ இந்த C3யோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட அவுட்புட்டை செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்ன செய்யும்னா இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இது மூலமாக தான் அது என்ன செய்யுதுன்னா சிக்னல்ஸை வந்து ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கப்பல் பண்ணுது. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஆம்ப்ளிஃபைடு சிக்னல் கிடைக்கும். ஸோ இதான் வந்து மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க்கிங் ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர். இப்போ வந்து ஃபார் தி பாசிட்டிவ் ஹாஃப் ஆஃப் த இன்புட் சிக்னலுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதான் நம்மளோட இன்புட் சிக்னல். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இதை வந்து எங்கே அப்ளை பண்ணுறோம்னா பேஸ் அண்ட் எமிட்டருக்கு இடையில தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் தி இன்புட் சிக்னல் விஎஸ் வந்து பேஸ் அண்ட் எமிட்டருக்கு இடையில வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஐசி வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா பீட்டா டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் IC ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஐபியாக இருக்கும். ஸோ இப்போ கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரியும் ICRC. ஸோ அந்த ICRC வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ICRCயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா நமக்கு வோல்டேஜ் பிட்வீன் தி கலெக்டர் அண்ட் எமிட்டர் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகுது.
அப்போ ஃபார் த பாசிட்டிவ் ஹாஃப் ஆஃப் த இன்புட் சிக்னலுக்கு நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னா நெகட்டிவ் ஹாஃப் ஆஃப் தி ஆம்ப்ளிஃபைடு சிக்னல் வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ அப்போ ஒரு ஆம்ப்ளிஃபைட் சர்க்யூட் என்ன பண்ணுதுன்னா கொடுக்குற இன்புட்டை வந்து 180 டிகிரி வந்து ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்போ ஃபார் த பாசிட்டிவ் ஹாஃப் ஆஃப் த இன்புட் சிக்னலுக்கு நமக்கு ஆம்ப்ளிஃபைடு நெகட்டிவ் ஹாஃப் ஆஃப் த சிக்னல் வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நெகட்டிவ் ஹாஃப் ஆஃப் த இன்புட்டுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த நெகட்டிவ் ஹாஃப் கொடுக்குறப்ப நம்ம என்ன அர்த்தம்னா, நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜோட பொலாரிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்புட் சிக்னலோட நம்ம பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தட் இஸ் விஎஸோட பொலாரிட்டியை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணுறோம். எதுக்கு இடையிலனா பேஸ் அண்ட் எமிட்டர் இடையில அப்ளை பண்ணுறப்ப நமக்கு பேஸ் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கலெக்டர் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆர்சி என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்சியில் வந்து நமக்கு வோல்டேஜ் ட்ராப் டிக்ரீஸ் ஆனால் நமக்கு விசியோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃபார் த நெகட்டிவ் ஹாஃப் ஆஃப் த இன்புட் சிக்னலுக்கு நமக்கு வந்து என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா பாசிட்டிவ் ஹாஃப் கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா நமக்கு 180 டிகிரி வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து என்னதுன்னா ஒர்க்கிங் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டிரான்சிஸ்டர் அஸ் அன் ஆசிலேட்டர். டிரான்சிஸ்டர் வந்து எப்படி ஃப்ரீக்வன்சி ஜென்ரேஷனில் யூஸ் ஆகுது, எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேவ் ஃபார்ம்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கன்வெர்ட்ஸ் டிசி எனர்ஜி இன்டு தி ஏசி எனர்ஜி. அதாவது ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணுது. எந்த ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூ ஹெர்ட்ஸ் டு செவரல் மெகா ஹெர்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஏசி எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறதுனால இது எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா, ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸாக வந்து என்னதுன்னா இதை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ சினுசாய்டல் ஆசிலேட்டர் அண்ட் நான் சினுசாய்டல் ஆசிலேட்டர். ஸோ சினுசாய்டல் ஆசிலேட்டருங்கிறது வந்து என்ன செய்யணும்னா ஜென்ரேட் ஆசிலேஷன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சைன் வேவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். இப்போ சினுசாய்டல் வேவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சைன் வேவ். அதே மாதிரி நான் சினுசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கொயர் வேவ், ஷார்ட் டூத் வேவ் அண்ட் ட்ரையாங்குலர் வேவ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் சினுசாய்டல் ஆசிலேஷன்ஸ். இப்போ சினுசாய்டல் ஆசிலேட்டர் வந்து நமக்கு சைன் வேவை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அந்த சைன் வேவில் வந்து ஆம்ப்ளிடியூடை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம்னா டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் அண்ட் அன்டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு இங்கே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இது வந்து என்னதுன்னா டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ். ஏன் இதை டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, சைன் வேவோட ஆம்ப்ளிடியூடில் வந்து சேஞ்சஸ் வந்துருக்கு. அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து டியூ டு தி எனர்ஜி லாஸ். ஸோ இந்த ஆசிலேஷன்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது அன்டேம்ப்டு ஆசிலேஷன்ஸாக இருந்ததுன்னா நமக்கு சைன் வேவோட ஆம்ப்ளிடியூடில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது வந்து இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் டைம். அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லணும்னா அன்டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டரோட சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது: டேங்க் சர்க்யூட், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஃபீட்பேக் சர்க்யூட். ஸோ இது வந்து டேங்க் சர்க்யூட். ஸோ இந்த டேங்க் சர்க்யூட் வந்து என்ன ஜென்ரேட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸ். ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் என்ன பண்ணுதுன்னா டேங்க் சர்க்யூட் ஜென்ரேட் பண்ண ஆசிலேஷன்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். டேங்க் சர்க்யூட் ஜென்ரேட் பண்ணது என்னதுன்னா ஏசி இன்புட் சிக்னல். ஸோ அந்த சிக்னலை தான் என்ன செய்யுதுன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குது. தென் ஃபீட்பேக் சர்க்யூட். ஸோ ஃபீட்பேக் சர்க்யூட் என்ன பண்ணுதுன்னா பார்ட் ஆஃப் த ஆம்ப்ளிஃபைடு சிக்னலை எடுத்து திரும்பவும் என்ன செய்யும்னா இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இங்கே டேங்க் சர்க்யூட் இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்ட் ஆஃப் த சிக்னலை எடுத்து திரும்பவும் என்ன செய்யுதுன்னா இன்புட்டாக கொடுக்குது. ஸோ அதில் தான் அதுக்கு பேர் வந்து ஃபீட்பேக் சர்க்யூட். ஸோ இது எதுக்காக கொடுக்குதுன்னா டு சஸ்டெயின் த ஆசிலேஷன்ஸ் வித்தவுட் எனர்ஜி லாஸ். ஸோ இங்கே எதுக்காக ஃபீட்பேக் சர்க்யூட் இருக்குதுன்னா இது வந்து என்ன செய்யுதுன்னா அவுட்புட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வித்தவுட் எனி எனர்ஜி லாஸ். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆசிலேட்டர் வந்து டஸ் நாட் ரெக்வயர் எனி எக்ஸ்டர்னல் இன்புட் சிக்னல். ஏன்னா ஃபீட்பேக் சர்க்யூட் வந்து என்ன செய்யுதுன்னா பார்ட் ஆஃப் த அவுட்புட்டை எடுத்து இன்புட்டாக கொடுக்குது. ஆசிலேட்டர் சர்க்யூட்டோட 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆம்ப்ளிஃபையர். இங்கே நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து இன்புட் எங்கேருந்து கிடைக்குதுன்னா டேங்க் சர்க்யூட்லேருந்து கிடைக்குது. ஸோ டேங்க் சர்க்யூட் ஜென்ரேட் பண்ணுற ஆசிலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா வீக் சிக்னலாக இருக்கும். ஸோ இந்த வீக் சிக்னலை தான் என்ன செய்யுதுன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து ரிசீவ் பண்ணி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு என்ன செய்யுதுன்னா அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டேங்க் சர்க்யூட். ஸோ டேங்க் சர்க்யூட்டில் என்ன இருக்குதுன்னா பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வந்து இதுக்கு டிசி சோர்ஸ்லேருந்து எனர்ஜி கிடைக்குதோ அப்போ வந்து இது என்ன செய்யுதுன்னா அந்த எனர்ஜியை கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டரில் வந்து அல்டர்னேட்டாக என்ன செய்யுதுன்னா ஸ்டோர் பண்ணுது. ஸோ அது மூலமாக இது என்ன செய்யுதுன்னா ஆசிலேஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ டேங்க் சர்க்யூட் ஜென்ரேட் பண்ணுற ஆசிலேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும்னா இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இந்த C and L வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் ஆஃப் த அவுட்புட்டை எடுத்து அது என்ன செய்யுதுன்னா இன்புட்டாக கொடுக்குது. இப்போ இது வந்து இன்புட் டு த ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட். ஸோ அப்போ அது வந்து என்ன செஞ்சிருக்குன்னா ஆம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இன்புட் சிக்னலுக்கும் அவுட்புட் சிக்னலுக்கும் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்து பார்ட் ஆஃப் த வேவை தான் எடுத்து என்ன செய்யுதுன்னா இன்புட்டாக இப்போ கொடுக்குறோம். இப்போ இன்புட் பார்த்தோம்னா இதுதான் நமக்கு இன்புட் சிக்னல். இப்போ நமக்கு திரும்ப அவுட்புட் இந்த சிக்னல் கிடைக்குது. அப்போ இன்புட் அண்ட் அவுட்புட் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா இன் சேம் ஃபேஸில் இருக்குது. அதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் விச் இஸ் நெசசரி ஃபார் தி சஸ்டைன்டு ஆசிலேஷன்ஸ். ஸோ இங்கே டேங்க் சர்க்யூட் ஜென்ரேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சியோட ஆசிலேஷன்ஸ் வந்து நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்னா F = 1/2π டைம்ஸ் √LC வேர் L அண்ட் C வந்து இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஃப்ரம் தி டேங்க் சர்க்யூட். இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து டேங்க் சர்க்யூட். டேங்க் சர்க்யூட்டில் வந்து பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டன்ஸ் காயிலில் வந்து சம் எனர்ஜி லாஸஸ் இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி லாஸ்னால என்ன ஆகுதுன்னா டேங்க் சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிலேஷன்ஸோட ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ்டாக இருக்கும். அதாவது டேம்ப்டு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸை இது ஜென்ரேட் பண்ணும். அப்போ டு ப்ரொடியூஸ்டு அண்ட் டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ ஒரு சர்க்யூட்டில் வந்து ஆசிலேஷன்ஸ் வந்து அன்டேம்ப்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கணும். ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் என்ன செய்யுதுன்னா எனர்ஜி லாஸை வந்து என்ன செய்யுதுன்னா காம்பன்சேட் பண்ணி நமக்கு வந்து அன்டேம்ப்டு ஆசிலேஷனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு ஆசிலேட்டர் ஜென்ரேட் பண்ணுற ஆசிலேஷன்ஸ் வந்து சஸ்டைன்டு ஆசிலேஷன்ஸாக இருக்கணும்னா செர்டன் கண்டிஷன்ஸை வந்து இது என்ன செய்யணும்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷன்ஸை என்ன சொல்லணும்னா பார்குஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்குஷன் கண்டிஷன் படி நம்ம பார்த்தோம்னா ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0 டிகிரி ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π இருக்கணும். லூப் கெயின் ஷுட் பி 1 இருக்கணும். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் A beta = 1 அப்படி இருக்கணும். A வந்து இங்கே வோல்டேஜ் கெயின் ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர் அண்ட் பீட்டா வந்து ஃபீட்பேக் ரேஷியோ. ஸோ இங்கே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர் சர்க்யூட் பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னா ஹார்ட்லி ஆசிலேட்டர், கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் அண்ட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் பார்க்கலாம். ஆசிலேட்டர்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து இட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் பீரியாடிக் செனுசாய்டல் அண்ட் நான் செனுசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ், RF கேரியர்ஸ், ஆடியோ டோன்ஸ் அண்ட் கிளாக் சிக்னல் இன் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் ஸ்வீப் சர்க்யூட்ஸாக இன் டிவி செட்ஸ் அண்ட் CROவில் ஆசிலேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிரான்சிஸ்டர் அஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் அண்ட் டிரான்சிஸ்டர் அஸ் அன் ஆசிலேட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.